ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே. இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே. ஸோ வந்துட்டு வீக்கோட செகண்ட் டேவாக இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு மண்டே போகிறப்பே ரொம்ப சிரமத்தில் தான் போயிருப்போம். வந்துட்டு என்னடா அது வீக்கெண்டு முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் வேலைக்கு போகணுமேன்ட்டு. ஆனால் சில பேர் வந்துட்டு நினச்சிருப்போம், வந்துட்டு நமக்கு வேலை இருக்குது, எப்படியாவது வேலைக்கு போவோம், வேலை இருக்குது. ஆனால் நிறையா பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில், ஈரானோட ப்ராப்ளம் சுச்சுவேஷனில் வேலை இல்லாமல் இருக்காங்களே. நமக்கு வேலை இருக்குது, போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு மைண்ட் செட்டில் போகிறாங்க. இப்போ நான் என்ன மைண்ட் செட்டில் போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கும் சேம் கண்டிஷன் தான். வேலை இருக்குது, நமக்காவது வேலை இருக்குது, நம்ம வேலைக்கு ஒழுங்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். என்ன காலையில் எழுந்திரிச்சி சீக்கிரமாக கிளம்பி வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, சொத்துக்கு வழி இல்லைன்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு தானே ஆகணும். அப்படி தான் இருக்குது நிலமை, இப்போ இருக்க நிலமை. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒர்க்குக்கு போகிற டென்ஷனில் இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ட்ரை. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க இந்த ஈரான் ப்ராப்ளத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்செட்லேயும் வந்துட்டு ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருக்கும். ஈவன் எல்லாத்தோட ரேட்டு ஏற்றுறாங்க, ஆனால் வந்துட்டு ரெண்ட்டு மட்டும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. சேலரியில் வந்துக்கிட்டு 75% தான் தருவோம், 30 days ஒர்க் பண்ணிங்கன்னா 75% தான் தருவோங்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ரெண்ட்டு மட்டும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்ட்டுக்கே ஒரு அமௌண்ட்டு போகுது, சாப்பாட்டுக்கு ரேட்டு அப்பா. நேற்றுலாம் வந்துட்டு எக்கு வாங்கலான்ட்டு போகிறேன். எக்கு வாங்குகிற இடத்துல வந்துட்டு எக்கே வந்துட்டு ஒரு நல்ல ரேட்டு, ஒரு என்ன சொல்கிறது, 35, 50, 45 அந்த ரேட்டு வரைக்கும் போகுது. அப்படியே ரேட்லாம் திரம்ஸு நம்ம ஊர் காசுக்கெலாம் கணக்கு பண்ணிங்கன்னா 1000-2000, 2000 போகும். ஸோ அந்த மாதிரி நிலமை சுச்சுவேஷன் இருக்குது, பேடாக போயிட்டுருக்கு. பட் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. ஸோ ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா லைஃப்பில் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ எப்படி ஈரான் வந்துட்டு நீ என்ன அடித்தாலும் பரவாயில்லடா, நீயா நானான்னு பார்த்துடலான்டான்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, நம்ம அந்த இதை ஃபேஸ் பண்ணிடணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் விசிட் விசாவில் வந்திருப்போம் வேலை இல்லாமல். ஆக்சுவலி நான் இதை மறந்துட்டேன். நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? துபாயில் வந்துட்டு ஒரு சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கன்சல்டன்ட்டில். ஸோ ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நிறையா பேர் விசிட் விசாவில் வந்திருப்பீங்க, ஜாபுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ என்னோடய சைடு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ